வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நண்பர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நண்பர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ரவின்னு அவர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம்னா, மல்லிகை செடி எந்த மண்ணில் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இதுலேயும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா களிமண்ணில் நட்டுருப்பாங்க, ஒரு சிலர் வண்டல் மண் நட்டுருப்பாங்க, ஒரு சிலர் செம்மண்ணில் நட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி நம்ம செடி நட்டிருப்பாங்க. ஆனால் சிறப்பான மண் எதில், பெஸ்ட்டான மண் எதில் நம்ம வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு விதமான இடங்கள் இருக்கும். ஒரு இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா செம்மண் தான் இருக்கும். இது இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ இது எல்லாமே செம்மண் தான். பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு செம்மண்ணில் கிடைக்கும். அதே போல் களிமண்லாம் நிறைய பேர் நட்டுருப்பாங்க. களிமண்ணில் நடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீர் அவ்வளோ சீக்கிரம் உறிஞ்சாது. அதே போல் எப்போவுமே கொஞ்சோண்டு தண்ணி கட்டினா கூட அப்படியே தேங்கி இருக்கிற மாதிரி தண்ணி அப்படியே இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் வண்டல் மண், இந்த மாதிரி நொரம்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான மண்கள்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரியான மண்களும் சுமாராக வரும், நல்லாவே வரும் அப்படின்னு தான் சொல்ல வருவேன். ஏன்னா அந்த நுரம்பில் நம்ம தண்ணி கண்டிப்பாக தேங்காது. நீங்கள் எவ்வளோ தண்ணி விட்டாலும் டோட்டலாக உறிஞ்சி கீழே போயிடும். அதனால் மெயினாக இந்த 3 மண்ணில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வரப்போகிறது செம்மண்ணில் தான். செம்மண்ணில் செடி எப்போவுமே நல்லா வரும். மேக்ஸிமம் நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் வகை வேறு வேறு இருக்கிறதுனால செம்மண்ணை எடுத்துகிட்டு கொட்டி அது மூலயமா செடியை வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மேல் மண் செம்மண்ணாக இருக்கணும் அப்படின்றத நிறைய பேர் ஆசைப்பட்டு இதை நடுறாங்க. அதனால் என்னுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, மெயினாக செம்மண் பெஸ்ட்டாக இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியா எல்லாமே செம்மண் வகையான சேர்ந்தது தான். அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும். செடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். செடியினுடைய வளர்ச்சியும் ரொம்ப சீக்கிரமாகவே வளரும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அதனால் முடிந்த அளவுக்கு செம்மண் இருக்கிற இடங்கள்லாம் நடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரவீன் அவர்களுக்கு நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, பெஸ்ட்டான மண் அப்படின்னா செம்மண் வகை. இந்த செம்மண் வகையில் மேக்ஸிமம் நம்ம மல்லி செடின்னு இல்லை, வேறு வகையான செடிகளை நட்டால் கூட ரொம்பவே சூப்பராக வரும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். அதனால் ரவீன் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிந்த அளவுக்கு செம்மண் இருக்கக்கூடிய இடங்களில் மல்லிகை செடி நடவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவேன். ஏன் வேறு மண் சரியில்லையா அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா மண்ணும் நல்லா தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமான வளர்ச்சி தர்றது இந்த செம்மண் வகை தான். மற்ற வகையிலும் நிறைய செடி நட்டிருக்காங்க. அதே போல் நிறைய செடிகளும் வந்திருக்கு. நான் வரலன்னு சொல்ல மாட்டேன். முடிந்த அளவுக்கு செம்மண்ணில் நடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன். ஓகே, ரவீன் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.